இல்ல, திமுக என்பது ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, அது ஒழிஞ்சே தீரணும். அதுக்காக நம்ம அதிமுகவை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆதரிக்கிறோம். அதுதான் ஏன் இவன் தீய சக்தின்னு சொல்றான்னா, பெரியாருக்கு பிராமணர்னு ஒரு பிரிவு இல்லை அப்படின்னா இந்த ஆளுக்கு வாய்ப்பே கிடையாது, வேலையே கிடையாது, மரியாதையே இல்லைன்றாரு. உண்மைதான், ஒத்துக்கிறோம். பாஜக கூட்டணி உள்ள ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் 2006 எழுதி வச்சுக்கங்கன்னான்றாரு. எத்தனை தடவை நாங்கள் எழுதி வச்சுக்கிறது? பிஜேபி ஆதரவு ஒன்று போதும் சீமானை காலி பண்ண. சீமானுக்கு இருந்த 8% இப்போ 4% ஆகிப்போச்சு. குண்டோட காலி ஆகிட்டு இருக்குது. அண்ணாமலை நான் மாலைக்குள் நான் ஆதாரம் கொடுக்குறேன்னாரு. இது 5 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் ஆதாரம் கொடுக்கல. அது இல்ல இருந்தாலும் கொடுக்க. திமுக ஒரு 56% வாக்கு வாங்கியிருக்கு போன தேர்தல்னா, அதில் 5.6% வாக்குனவங்க எதிரா. சீமானுக்கு அரசியல் புரிதல் கிடையாது, மக்கள் மனநிலை என்னன்னு தெரியதில்லை. எதையாவது ஒன்று அப்புறம் கூலி படையாறு செயல்படுறவருக்கு போயிட்டு என்னங்க அரசியல் தெரியும்? அவ்வளோதான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இந்த நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு பகுதியாக, துரதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆமா, கெடுவாய்ப்பு தான். ஆமா அங்க வந்திருக்குது. இப்போ இந்த முறை சந்திரகுமார் அப்படின்னு சொல்லி திமுக ஒருத்தரை இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எதிராக பிஜேபி வரும்னு எதிர்பார்த்தோம், அதிமுக வரும்னு எதிர்பார்த்தோம். அவங்க 2 பேருமே ஒதுங்கிட்டாங்க. நாம் தமிழர் வராங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க, திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம், களத்துல நேருக்கு நேராக ஸ்டாலினுக்கு எதிராக சீமான், இப்படியான ஒரு ஊடகங்கள்ல பிரச்சாரமும் நடக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆகாத விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பிறகு சொல்லுவார்ல ரவீந்திரன் துரைசாமி, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படிதான் சொல்லுவார். அவருக்கு நிகரான தலைவர் கிடையாது, திமுகன்னு சொல்ல மாட்டார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் சொல்லுவார். அவர் பாணிக்கு பார்ட்டி ஐடியாலஜி எல்லாம் கொண்டு வர மாட்டார், தலைவர் தான் கொண்டு வருவார். உண்மை தான். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், திமுக வர்சஸ் அதர்ஸ் பார்ட்டிஸ் தான். அப்போனா உங்களுக்கு திமுகவுக்கு எதிர். திமுக ஒரு 56% வாக்கு வாங்கியிருக்கு போன தேர்தல்னா, அதில் 5.6% வாக்குனவங்க எதிரா? இல்ல கேக்குறேன். நீங்க அப்போ அதிமுக களத்துல இருந்தது, அவங்க ஒரு 40,000 ஓட்டு வாங்குறாங்க. விக்கிரவாண்டி தேர்தலையும் பாமக நின்றது, அவங்க ஒரு 40,000 ஓட்டு வாங்குறாங்க. இப்ப இந்த முறை அதெல்லாம் சீமானுக்கு வந்துடும், பர்சன்டேஜ் கூடிடும் சொல்றாங்களே, எப்படி வரும்? இல்ல இப்ப திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதிமுக புறக்கணிச்சது இல்லையா? அந்த வாக்கு யாருக்கு போச்சு? அது திமுக வந்துச்சு. சரி, திமுகவுக்கு போடணும், சீமானுக்கு போட மாட்டாங்க. ஆனா பாமக இருந்தது. திராவிடம் பேசுறவங்க இது RSS தமிழ் தேசியம் தானே அது. சீமான் பேசுறது என்ன? இல்ல, அவங்க பெரியாரை இழிவுபடுத்தி பேசிட்டு, பெரியார் பிம்பத்தை உடைக்காம விடமாட்டேன், பெரியாரை தமிழ் தடுபடி ஆக்கியே தீர்வுன்னு சொல்லிட்டு ஒழிச்சு கட்டுவேன்னு சவால் விடுற ஒரு ஆளுக்கு ஈரோடு, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா ஈரோடு மக்கள் வாக்களிப்பாங்க, அதுவும் அதிமுக வாக்களிப்பாங்கன்னு என்ன கணக்கு? இல்ல, அவங்க கவுண்டர் சமூகத்துல இருந்து ஆள் இறக்கிருக்கிறாங்க, திமுக முதலியார் சமூகத்துல ஆள் இறக்கிருக்கிறாங்க. சோ ரெண்டுமே பெரும்பான்மை சமூகமா இருக்கு. கவுண்டர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிரானவர்களா? இல்ல, அப்படி ஒரு கால்குலேஷன் கேக்குறேன். பெரியாருக்கு எதிரானவர்களா கவுண்டர்கள்லாம்? இல்ல, அப்படி இல்ல. அதிமுக இருக்கிற கவுண்டர்கள்லாம் பெரியாருக்கு எதிரானவர்களா? இல்ல, திராவிடத்துக்கு எதிரானவர்களா? அப்புறம் இப்படி சித்தாந்த கொஞ்சம் இன்னும் இதாகலே, இந்த பெரியாரை பத்தி பேசாம இருந்திருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் வாக்கு கிடைக்கும் சொல்லலாம். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, பிஜேபியில இருக்கிறவங்க பெரியார் எதிர்க்கிறவங்க, விமர்சிக்கிறவங்க தான், அதனால அந்த கவுண்டர்ல இருப்பாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. முதலியார்ல அது எத்தனை % பிஜேபி ஜெயிக்க முடியலையே? கொங்கு மண்டலம் முழுவதும் 5 தொகுதிகள் பாருங்கன்னா எழுதி வச்சிங்க, பாஜக வெற்றி பெறுது. கோயம்புத்தூர்ல திமுக டெபாசிட் இழக்க போகுதுன்னா முதலா அப்படின்னாருல அண்ணாமலை, அவரு வெற்றி பெற முடிஞ்சதா முதல்ல? இல்ல. அதெல்லாம் பேசலாம், இன்னைக்கு கூட தான் பேசிட்டு. அடுத்தது பாஜக கூட்டணி உள்ள ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் 2006 எழுதி வச்சுக்கங்கன்னான்றாரு. எத்தனை தடவை நாங்க எழுதி வச்சுக்கிறது? இல்ல, ஆனா ஒரு பிளான் ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக பிஜேபி நிறுத்துறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, பேச்சுவார்த்தை டெல்லி ஒப்புதல் அளிச்சிருச்சு, அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் அதுல ஒரு இதுல இருக்கிறாரு, அவரும் கொஞ்சம் சைலண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
அது சாத்தியம். அதிமுகவோட கூட்டணி பிளானு அது இல்லாத பட்சத்துல ஒண்ணு போதும் சீமானை காலி பண்றதுக்கு. பிஜேபி ஆதரவு ஒண்ணு போதும் சீமானை காலி பண்றது. இல்ல அவங்க எடப்பாடி எதுக்காக பாஜக விட்டு வெளியில வந்தாரு? கூட்டணி வேண்டான்ட்டு வெளியில வந்தாருல்ல. என்டிஏ கூட்டணிகளுக்கு வேண்டாம், பாஜக தலைமையான கூட்டணி இருக்க மாட்டேன்னு எதுக்காக வெளியில வந்தாரு? கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போகுதுன்றதானே வெளியில வந்தாரு. அவங்களுக்கு ஒரு 18% ஓட்டு வந்திருக்குது கூட்டணிக்கு, அவங்க கூட்டணிக்கு. பிளஸ் வந்து சீமானம் சேர்ந்துட்டாருன்னா 8%. 18+8 அப்படின்றது அப்படியே வந்து 26ன்னு வராது, அது 36 கூட வரலாம், எதிர்கட்சியா கூட வரலாம், வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. சீமானுக்கு இருந்த 8% இப்ப 4% ஆகி போச்சு. குண்டோட காலி ஆயிட்டு இருக்குது கட்சி. அங்கங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டம் வெளியே போயிருக்கு, ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டத்துல வந்து குண்டு கூட வெளில போயிட்டு இருக்காங்க. அந்த 8% அப்படியே இருக்குன்றீங்க. தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுதான் ஆரிய தேசியம், இந்துத்துவா தேசியம். இந்து தேசியம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. இல்ல அவங்க தான் கிட்டத்தட்ட தமிழ் இந்து கலாச்சாரம் சைவமயம் அதெல்லாம் நம்ம ஏமாத்துற வேலைங்க. தமிழ் இந்துன்னு என்ன இருக்கு? இல்ல மணியரசனே சொல்றாரு தமிழ் இந்துன்னு சொல்லுங்க அப்படின்றாரு, புத்தகமே போட்டுக்கிறாரு. மணியரசன் வேற சீமான் வேற கிடையாது இல்ல. மணியரசன் எத்தனை % ஓட்டு இருக்குன்றீங்க? 0.0 அதுக்கப்புறம் என்ன 1 போடலாமா 2 போடலாமா? அதே இருக்காது. மணியரசன் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க முதல்ல. அவர் கட்சி பேரே எனக்கு தெரியாது வரைக்கும். சரி, ஒரு பத்திரிகையாளர் எனக்கே தெரியாது, அவர் அமைப்போட பேரே எனக்கு தெரியாது. மாத்தி இருக்கிறதுனால மறந்து போயிருக்கோம். அவர் பேர் மட்டும்தான் தெரியும். அவரெல்லாம் ஒரு அரசியல்ல வந்து களத்தை வந்து மாற்றக்கூடியவரா, கேம் சேஞ்சரா. அவரெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுவாரா? மக்களுக்கு மனதில் ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அவராலெல்லாம்? சரி, அப்படின்னாலும் கூட திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, நாம் தமிழர் விட்டா அப்படின்னும் போது அவங்களுக்கு விழுறது வாய்ப்பு போடாம இருப்பாங்க. நோட்டாவுக்கு போடுவாங்க, போடாம சீமானுக்கு போட மாட்டாங்க. அது சீமானது பெரியாரை பற்றி இப்படி பேசிய பிறகு அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில தமிழ்நாட்டிலே போட மாட்டாங்க, அதுவும் ஈரோட்டில் சீமானுக்கு போட்டுருவாங்களா? பிரச்சனை என்னன்னா பெரியாரியமா, பெரியாருக்கு எதிர்த்தான ஆரியமா அப்படின்னு தான் தேர்தல். திமுகவா நாம் தமிழரான்றது கூட இருக்காது. பெரியாரியமா இல்ல ஆரியமா? சரி, பெரியாரை வந்து காலி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி இருக்கிறார் சீமான். கிட்டத்தட்ட இமேஜே டேமேஜ் பண்ணிட்டாரு. அது வாய்ப்பு இல்ல, காலி பண்ண வாய்ப்புன்னு சொல்லாதுங்க, அதுக்கான முயற்சி எடுக்கிறார், அவ்வளவுதான். குருமூர்த்தி சொல்றாரு இல்லைங்க, இன்னைக்கு நேற்று ஆண்டு விழாவில், துக்ளக் ஆண்டு விழாவில் குருமூர்த்தி பேசியிருக்கிறார். இது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ரொம்ப காலமா வந்து பெரியாரை வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க, அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிற வேலையை இன்னைக்கு சீமான் செய்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு பத்திரிகைகள் எழுதணும், சோசியல் மீடியாவெல்லாம் சீமான் தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆளுநர் இப்படி மண்ணள்ளி போடுவோன்றார். சீமானை ஒழிச்சு கட்டது இது போதும். பாஜகவும் சேர்ந்து இப்போ குரல் கொடுத்துருக்கால, அண்ணாமலை நான் மாலைக்குள் நான் ஆதாரம் கொடுக்குறேன்னாரு. நீங்க 5 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்னும் ஆதாரம் கொடுக்கல. அது இல்ல ஆதாரம் கொடுக்க நான் கொடுக்குறேன்ட்டு உடனே பெரியாரை பத்தி சீமான் பேசியதற்கு யாரெல்லாம் ஆதரிக்கிறா சொல்லுங்க? தமிழிசை ஆதரிக்கிறது, அர்ஜுன் சம்பத் ஆதரிக்கிறாரு, அந்த குருமூர்த்தி யார், அவர் இந்த அரசியல் புரோக்கர் வேலை பார்த்துட்டு போறாரு, அவர் பத்திரிகையாளர் பேர்ல குருமூர்த்தி. துக்ளக் அவர் என்ன துக்ளக்கா ஆட்டையை போட்டார் அவரு. அது வந்து முன்னாடிலாம் ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக துக்ளக் படிச்சுட்டு இருந்தாங்க போர் இருக்கிற வரைக்கும். அது கூட பஞ்சமா போச்சு. அதுல அவர் ஒரு பத்திரிகையாளர் பேர்ல சுத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஆடிட்டர் ஆக்சுவலா. அவர் வந்து அரசியல் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு. இந்த வாய்ப்பை இவங்கெல்லாம் ஆதரிச்சாங்கன்னா சீமானுடைய செல்வாக்கு இன்னமும் தரமட்டமாகும். இல்ல, இப்ப குருமூர்த்தியோட அஜெண்டா தான் சீமான் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. அவர் தான் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு பாருங்க, சீமானுக்கு வந்து ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிக்கணும், சித்தாந்தத்துல மாற்றம் கொண்டு வரணும், மக்கள்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரணும், அதெல்லாம் ஒன்றும் நோக்கம் கிடையாது. அவர் இலங்கை தமிழர்கள் ஒரு நண்பர், ஜெர்மனிலேருந்து ஒரு நண்பரை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து இலங்கை தமிழ் அவர் சொன்னார், பணம்லாம் நாங்கள் நிறைய அனுப்பிட்டு இருந்தோம், இப்போ நிறுத்திட்டாங்கன்னு. அப்போ அனுப்பும்போது கேட்டான், ஏங்க அப்படிலாம் ஒரு முறை சந்திச்சு கேட்டப்ப அவர் சொன்னார், அவர் வெற்றி பெற மாட்டாருன்னு தெரியுங்க, இருந்தாலும் ஒரு இலங்கை தமிழர் கிராமத்தை பேசிட்டு இருக்காருன்றதுக்காக பணம் அனுப்பிட்டு இருக்கோம், அவர் வெற்றி பெற்று ஒன்றும் ஆட்சியை பிடிச்சலாம் எங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டார், அந்த எதிர்பார்ப்பெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்னாரு. இப்போ வந்து அவங்க பணம் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. இவர் இலங்கை தமிழருக்காக சும்மா அதை வச்சு இவர் பணத்தை வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறத தவிர இலங்கை தமிழர் இவர் எதுவும் செய்யல. என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? இவர் 10 வருஷமா கட்டிட்டு இருக்காருல்ல. இல்ல, பிரபாகரன் எங்க தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர வேற அவர்களுக்காக உருப்படியா என்ன செஞ்சார்? பிரபாகரன் பேரை சொல்லி இவர் பொழப்பு நடத்துறது தவிர இலங்கை தமிழர் ஈழத்தமிழுக்கா இவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க? ஒன்றும் செய்யல. தன்னை தான் வளர்த்துக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்துறாரு புரிஞ்சுக்கிட்டு இப்ப பணம் வரதுல நின்று போச்சு வெளிநாடுகள்ல இருந்து. இப்ப பணம் இல்லை, அதுக்கு பாஜக பணத்தை வாங்கிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அதுதான் உண்மை.
இல்லப்பா, அத ரஜினியை சந்திச்சது, ரவீந்திரன் துரைசாமி கூட இருக்கிறது, பல கணக்குகள்லாம் போட்டு போட்டு சொல்றாங்களா. அதுதான் எதுக்கு இந்த மாதிரி பாஜக வேலை போய் நீ அந்த பாஜக கூலிப்படையா செயல்படுங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுத்து ரவீந்திரன் துரைசாமி யாரு? ஒரு RSS காரரு. ஆமா, அவர் ஓப்பனா சொல்லிக்கிறாரு. தானுலிங்க நாடாருடைய வாரிசு ஏதாவது சொல்லிட்டு யாருக்கு வாரிசா இருந்துட்டு போட்டோம். அவர் வந்து RSS தானே. அவரு ரஜினிகாந்த் ரஜினி இவர் எவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காரு அரசியலுக்கு வரக்கூடாதுன்ட்டு. ரஜினி தமிழரா இவரை பொறுத்த வரைக்கும் இல்ல. அப்ப ஏங்க அங்க போற? அவர் கூப்பிட்டு போனாருன்னு. இப்ப பணம் வேணும் சீமானுக்கு. இதை வச்சு பணம் அரசியல் வச்சு இதை வச்சு இலங்கை தமிழரை சொல்லிக்கிட்டு பணம் சம்பாதிச்சாரு. இப்ப அதுக்கு வழி இல்லாத போயிடுச்சு. அடுத்தது பெரியார் திட்டம்னா எவன் கூலி கொடுப்பானோ அந்த கூலிப்படை வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு ரவீந்திர துரைசாமி ரஜினிகாந்த்லாம் வந்து நடுவில் பேச்சுவார்த்தைக்கு பண்ணி அவர்கிட்ட கொண்டு சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொன்று திமுக குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி நிறையவே பேசியிருக்கிறார். அதில் முக்கியமாக சொல்றது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது, குற்றங்கள் அதிகரிக்கிறது, அராஜகம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. நான் வந்து அதை ஆய்வு செஞ்சு பார்த்தேன், அது உண்மைதான் அப்படிலாம் வந்து சொல்றாரு. பர்சன்டேஜ் எல்லாம் சொல்றாரு. திமுக பர்சன்டேஜ்ல அதிமுக ஆட்சியில கம்மியா இருந்து சொன்னார்ல, அப்ப எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது, இப்ப எத்தனை பர்சன்டேஜ்னு ஒப்பிட்டு சொல்லணும்ல. 19 சொல்லிட்டு போனா எப்படி? அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைஞ்சிருது, திமுக ஆட்சிக்கு வந்தா குற்றம் அதிகரிக்குதுன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக ஆட்சியில 2011 21 வரைக்கும் 10 ஆண்டுகள் எத்தனை சதவீதம் இருந்துச்சு குற்றம்? இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை சதவீதம் இருக்குன்னு அதை ஒப்பிட்டு சொல்லு. மொட்டையா சொல்லிட்டு போனா பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, திமுக ஆட்சி நடந்ததும்பா. ஒரு தவறு நடந்ததுன்னா அதிமுக செஞ்சிருந்தா அதிமுக சொல்ல மாட்டான், திராவிட அரசியல், திராவிட கட்சி ஆட்சியிலம்பா. பித்தலாட்டம் இதுதான் பித்தலாட்டம். குடும்பம் சொல்ற திமுக பித்தலாட்ட அரசியல்னு. மொத்த உருவமே பாஜக. அது கூட அந்த பித்தலாட்டத்துக்கு ஜாலரா அடிக்கிற நீ வந்து திமுக பார்த்து பித்தலாட்ட அரசியல்னு பேசுறியா? இல்ல, ஆயிருக்குன்னா என்ன வேணா பேசலாம். எதிரில் 10 பேர் உங்க கூட ஆளுங்களை வந்து சங்கிகளை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு கைத்தட்ட ஆள் இருக்குன்னா நீ பேசிட்டு இருப்ப, அவ்வளவுதான். இல்ல, ரொம்ப நாள் அவங்க செய்யற ஒண்ணு, திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய ஆட்கள் போல நடத்துறாங்க. முதல்ல திருவள்ளுவர் திராவிடத்துக்கு ஒரு தலைவர் கிடையாதுங்க. இவருடைய ஃபாலோயர் நான் சொல்லிக்கிறது. சாவர்கர் ஃபாலோயர் நானு, கோல்வால்கர் ஃபாலோயர் நானு. அவரை தான் நாங்க கொண்டாடுவோம். நீங்க வந்து சொன்னா எடுபடாது, செருப்பால் அடிச்சு வெளில அடிச்சிருவாங்க மக்கள். இல்ல, திருவள்ளூர் மயிலாப்பூர்ல நாங்க கோயில் வச்சிருக்கிறோம், அவங்க பிராமணர்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து அவரை வந்து தூக்கிட்டு வந்து திராவிடர் தமிழர்னு எங்களுக்கு எதிராக நிறுத்துறீங்க. நீ யாரதான் சொல்லிக்க மாட்டேனே. எங்க அப்பனை வந்து உன் அப்பன்னு சொல்லிக்கிற நீ. அது உனக்கு அசிங்கன்றது கூட புரியல. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் அப்பன் நான் சொல்லிக்கிறேன், அப்பதான் எனக்கு பொழப்பு நடக்கும்னு சொல்லிக்கிறீங்க நீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன திருவள்ளுவர் வந்து சனாதனவாதின்னு சொன்னா சிரிப்பான். வள்ளலார் என்ன சொன்ன, மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னாரு தெய்வமணி மாலையில. மதமே பேயின்றாரு. அத்வைதத்தை ஏற்றுக்கொண்டாரு அவரு, அப்போ சனாதனவாதி தானே அப்படின்றாரு. அங்க அவர் 5ஆம் திருமுறை வரைக்கும் வேறு, 6ஆம் திருமுறை வேறு. பாரதிதாசன் அப்படி சொன்னீங்கன்னா, பாரதிதாசன் வந்து மயிலம் சுப்பிரமணிய துதி எழுதின ஒரு பாரதிதாசன் ஆரம்பத்துல சக்தி பாடல் எழுதியிருக்காரு. அதன் பிறகு ஒரு நாத்தியவாதி ஆயிட்டாரு. நீங்க அதை பேசிட்டு இருக்க முடியுமா? நிறைவா வரும்போது ஒரு மாற்றம் வந்து ஒரு தெளிவு படைச்ச பிறகு எழுதல. அவரு திராவிட இயக்க கவிஞர் ஆயிட்டாரு. அவரை வந்து சுப்பிரமணிய துதி எழுதினாரு, சக்தியை பத்தி எழுதினாரு, எங்கு காணும் சக்தி அடான்னு எழுதினாரு. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்ப அவர் திராவிட கவிஞர்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா அம்பேத்கர் குறித்து சொல்லும் போது அவர் இந்துத்துவ அம்பேத்கர் தான். 1920 வந்து இந்துத்துவம் என்பது உயர் சாதிக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எங்களுக்கும் சொந்தம் அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஆதாரம் சொல்றாரு. அம்பேத்கர் இந்துத்துவாவை ஆதரிப்பதாக இருந்தால், ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அவர் ஏன் புத்த மதத்துக்கு போறாரு? நான் இந்துவா பிறந்துட்டேன், சாகும்போது இந்துவா சாக மாட்டேன்னு சொல்லிவிட்டு 10 லட்சம் பேரோட போய் இந்து புத்த மதத்தை தழுவினார்ல. 1-2 பேர் இல்ல, 1000-2000 இல்ல, 10 லட்சம் பேர் ஒரே நாள்ல இந்து மதத்தை விட்டு வெளியேறினார்கள் அம்பேத்கரோடு. அப்ப அது எந்த அளவுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கையும் அவர் கருத்து உண்மையாகவும் இருந்தா அவ்வளவு பேர் ஏத்துட்டு போயிருப்பாங்க. 10 லட்சம் பேர் கொஞ்சம் இல்லைங்க. அது மதத்தை விட்டு போறது ரொம்ப பெருசு. ஒரு பெரிய எண்ணிக்கை. ஆமா, ஒரு அகில இந்திய கட்சி மாநாடு நடத்தினா கூட இவ்வளவு பேர் வரமாட்டாங்க. அவ்வளவு பேர் ஒரு மதத்தை விட்டு வெளியில போற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அவர் எந்த அளவுக்கு அதுல வந்து இந்து மதத்துக்கு எதிராக அதனுடைய கருத்து வந்து நமக்கு ஏற்புடையதில்லைன்ற மக்கள் மனசுல ஆழ பதிய வச்சிருந்து உண்மையை தெளிவுபடுத்திருந்தா அத்தனை பேர் போவாங்க. இப்ப இந்துத்துவம் ஏத்துக்கிட்டான்றது பித்தலாட்டம் தானே. இதுதான் அரசியல். இன்னொன்னு சொல்றாரு, பெரியாருக்கு வந்து பிராமணர்னு ஒரு பிரிவு இல்லை அப்படின்னா இந்த ஆளுக்கு வாய்ப்பே கிடையாது, வேலையே கிடையாது, மரியாதையே இல்லைன்றாரு. உண்மைதான், ஒத்துக்கிறோம். பிராமணன் ஒருத்தன் இல்லாமல் இருந்தால் எங்கள் அடையாளங்களை எவனும், தமிழுடைய அடையாளத்தை எவனும் அழிச்சிருக்க மாட்டான்,
தமிழன் சூத்திரன்னு சொல்லி எவனும் அடிமைப்படுத்தியிருக்க மாட்டான். பெரியார் வந்து நீ மானத்தோட வாழ, உன்னை ஏமாத்துறான்டா, உனக்கு உரிய வாய்ப்புகள்லாம் அவன் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான், நீ உழைக்கிற, அவன் உழைக்காம உன்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருக்கிறான், நீ முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஒரு தலைவர் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. பெரியார் வந்து பெரியார் ஆகாமல் வி. ராமசாமியா மட்டும் இருந்திருப்பாரு. இந்த பிராமணன் வந்து நம்மளெல்லாம் அழிச்சு அடையாளம் இது பண்ணி நம்மளை அடிமைப்படுத்தினதுனால தான் பெரியார்னு ஒருத்தர் தேவைப்பட்டாரு. அதனாலதான் பெரியாருக்கு மரியாதை. ஆனா இன்னைக்கு ஒரு கால சூழல் ஒன்று மாறி இருக்குது. அன்னைக்கு வந்து பெரியாரு பார்ப்பனிய எதிர்ப்புன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழர்கள் தங்களோட சொந்த அடையாளத்துக்காக போராடுறாங்க. திராவிட அடையாளங்கிறது தமிழ் அடையாளத்தை மறைக்குது. நாங்கள் வந்து வரலாற்றை மறுவாசிப்பு செய்யறோம், மீட்டுருவாக்கம் செய்யறோம். அப்ப தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கணும் அப்படின்னா பெரியார் திராவிடம் என்ற அடையாளங்களை ஒழிச்சாதான் முடியும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல. திராவிடம் வேறு தமிழன் வேறு கிடையாது. மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், அவ்வளவுதான். இதுல வந்து சும்மா தமிழ் வேறு தமிழே வந்து திராவிட மொழிகள் குடும்பம் தானே. திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அது மூல மொழி தமிழ். அதுலேருந்து பிரிஞ்சு போனது தான் மற்ற மொழிகள். அதை வந்து திராவிட மொழி குடும்பம்ன்றது வெள்ளைக்காரனை ஏற்றுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போயிருக்கிறான். இவர் என்னத்தை பெருசாக ஆராய்ச்சி பண்ணார்? சீமானு வந்து தமிழ் வேறு திராவிடம் வேறு, திராவிடத்தை ஒழிக்கணும், இதெல்லாம் வந்து அறவேக்காட்டுத்தனமாக சீமான் பேசிட்டு அவர் நேற்றுக்கு ஒன்று பேசுகிறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுகிறாரு. இப்போதான் டெய்லி வீடியோ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரபாகரன் வந்து பெரியார் வழி நடப்போம்னு சொன்னார்னு ஒரு நாள் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் திருட்டு கூட்டத்தில் திராவிட கூட்டத்தில் இருந்துட்டேன்றது புரிஞ்சுக்கிட்டேன் நான். இதுதான் தமிழனுக்கான அரசியல், இதுதான் தமிழ் தேசியம் புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு அறிவு இல்லாமல் இருந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டும் ஒரே தான் பேசியிருக்காரு. எந்த சீமான் பேசுறது உண்மை? ஒரே வாய் தான். ஒரே வாய் தான். அது வேற வாய், இது நார வாயின்னு பிரபாகரன் பார்த்துட்டு வந்த பிறகுதான் ரெண்டும் பேசுறாரு. ஆமா. ஆனா இன்னும் சிலது சொல்றாங்க இல்லையா, இப்ப தமிழ்நாட்டுல சொல்ல போனா பிரபாகரனை வேற மாதிரி இழிவுபடுத்தணும் வேற ஒன்றும் கிடையாதுங்க. போர் நடந்துட்டு இருக்கும்போது போரை பத்தி பேசாம எனக்கு ஆமக்கரை விருந்து கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, ஏதோ அவர் வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சு நடத்தின கதையா அவரை பேசிட்டு இருக்காரு இவரு. சரி, இப்போ இன்னொன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் கடத்தல் என்பது அதிகமாகிவிட்டது. முன்பு வந்து எல்டிடியினர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து முஸ்லிம்கள் செய்யறாங்க. மணிப்பூர்ல இருந்து நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வருது, அங்க இருந்து இலங்கைக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்றாரு. புலிகள் இந்த போதை கடத்தல் தமிழ்நாட்டு வழியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றது சீமான் தான் பதில் சொல்லணும். இந்த குருமூர்த்தி சீமான் பதில் சொல்லட்டும். சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லணும்ல. ஈழத்தமிழுக்கு நான் தான் பிரபாகர் மேதகு பிரபாகரை உயர்த்தி பிடிக்கிற ஒரே தலைவர் நான் தான் சொல்றீல்ல. பிரபாகர் தலைமையில் தான் விடுதலை புலி இயங்கிட்டு இருந்துச்சு. புலிகள் தமிழ்நாடு வழியா போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சொல்லி சொல்றான்னா அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை சீமானுக்கு இருக்கு. உனக்கு மானம் ரோஷம் இருந்தா பதில் சொல்லு குருமூர்த்திக்கு. ஆனா இன்னொன்று, ஒரு மொத்த சமூகமா முஸ்லீம் சமூகம் கடத்துறாங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க திமுகவுல தொடர்புல உள்ளவர், இதுக்கெல்லாம் வந்து திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணுது என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாருல்ல. RSS வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுறது வந்து அதான் நான் இயல்பு அவங்களுக்கு கேட்குறேன். சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது ஒரு தவறு செய்கிறவன் எல்லா மதத்துலையும் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் இருக்கான், எல்லா இனத்திலையும் இருக்கிறான் இல்லையா? இப்போ நான் சொல்றேன், இந்த ஆருத்ராவில் இது பண்ணாலும் மோசடி, பண மோசடி பண்ணுவான்லாம் கூப்பிட்டு அண்ணாமலையில் சேர்த்துக்கிட்டார்ல. அப்போ பாஜகனாலே பண மோசடி கட்சி அப்படின்னு சொல்லிடலாமா? அவன் தப்பு பண்ணானோட கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவனும் கட்சியில் வந்து பெரிய பொறுப்புலாம் இல்லை. நீ தப்பு பண்ணி கேஸ் ஆயிடுச்சு, 4000 கோடி மோசடி பண்ணியிருக்கான், அவன் மேலே வழக்கு பதிஞ்சிட்டு அவனை கூப்பிட்டு வாஜ்பாய் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த ஹரிஸை கொண்டு போய் காமிச்சு அறிமுகப்படுத்தி வச்சு, அவனுக்கு மோடி வரைக்கும் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு அவனை வந்து மாநில பொறுப்பு கொடுக்குற நீ ஆதரிக்கிறியா கேடிகளை? திமுக ஆதரிக்குதா? அதெல்லாம் மறைச்சிட்டு திமுக நடவடிக்கை எடுத்த பிறகு திமுகன்னு பேசிட்டே இருக்காரு. எப்படி இந்த 2G வழக்கில் குற்றமற்றவர்கள் ஆதாரமே இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ண பிறகு அவன் இன்னமும் 2Gன்றான பாருங்க. ஆனா ஜெயலலிதா தண்டனை பெற்றாச்சு, ஆனா அதை பத்தி பேச மாட்டான். திமுகவில் ஏதாவது ஒரு ஆள் ஊழலுக்காக சிறை சென்றிருக்காங்களா தண்டனை பெற்று வழக்கு முடிஞ்சு? ஏதாவது ஒரு ஆள் இல்ல. அதிமுக எத்தனை பேர்? ஜெயலலிதா மட்டும் இல்ல, அமைச்சர்கள் போயிருக்காங்க. இந்த பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, செல்வ கணபதி, நிறைய பேர் போயிருந்தாங்க, போயிருக்காங்க, ஜெயிலுக்கு போனாங்கல்ல. அவர் வந்து பொன்னுசாமி இந்த இதுல வேலூர் சிறையில போட்டார். வேலூர் சிறையிலிருந்து பாவம் ஆஸ்பத்திரியிலே இருந்தார், உடம்பு சரியில்லைன்ற பேருக்குல அரசு மருத்துவமனையில இருந்துட்டு இருந்தார். அத்தனை பேர் போயிருக்கிறாங்க. நீ வந்து அந்த கட்சி ஊழல்னு சொல்ல மாட்டான், திமுக மட்டும் பேசுவான். ஒரே காரணம் என்னன்னா, திராவிட இயக்கம் திமுகன்ற ஒரு கட்சியும் கலைஞர் என்ற தலைவரும் இல்லாமல் இருந்திருந்தால் பிராமணர்கள் எல்லா இடத்திலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்திருப்பார்கள். தமிழர்கள் வந்து அடிமையா இருந்துட்டு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு
மூட்டை தூக்குற வேலை பார்த்துட்டு இருந்திருக்கணும். இல்ல திமுக என்பது ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, அது ஒளிஞ்சே தீரணும், அதுக்காக நம்ம அதிமுகவை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆதரிக்கிறோம். அதுதான் ஏன் இவன் தீய சக்தின்னு சொல்றான்னா, திமுக இருந்தா பார்ப்பனர்கள் கோல வச்ச முடியல. 3% இருந்துகிட்டு 90% மேற்பட்ட இடங்களை உயர பதவிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது 67, கலைஞர் அதுக்கப்புறம் அண்ணா வந்தாரு. அப்புறம் கலைஞர் வந்ததும் அண்ணா வந்து 2 ஆண்டுகள் இருந்துட்டதுனால அதிகம் செய்ய முடியல. அதுக்கு அடுத்து கலைஞர் வந்த பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி விட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% இடத்துக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் மற்றவர்களும் அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்கள் வந்துட்டாங்க. மெரிட்லயும் பாதிக்கு பாதி பார்ப்பனர் வராங்க. எல்லாம் படின்னு படிக்க வச்சு என்ன வேணுமோ தரேன், படிக்கிறது மட்டும் பாரு, மற்றெல்லாம் நான் செலவு பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சு முன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ கிட்டத்தட்ட 60% இடம் அவன் கையோட்டு போயிடுச்சு. 60% இடத்துல பார்ப்பனர் இருந்து கோல வச்சுட்டு இருந்தது இன்னைக்கு அவங்கள விட்டு போயிடுச்சு. அப்ப அவன் தீய சக்தின்னு திமுக சொல்லாம, திமுகவை தீய சக்தின்னு குருமூர்த்தி சொல்லாமல் இருந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். வெறுப்பில் வளர்ந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனை பேருடைய வெறுப்பிலும் வளர்ந்ததுதான். அதனால அதெல்லாம் ஒன்றும் இவருக்கு குருமூர்த்தி பேசுறதெல்லாம் வச்சு நம்ம விவாதம் பண்றதுக்கே அவசியம் இல்லைன்றதான் எனக்கு. சரி, இருந்தாலும் ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சியை கைட் பண்ணவரு இப்ப அவரே ஒண்ணு சொல்றாரு பாருங்க, புரோக்கர் வேலை பார்த்தாரு. என்ன கைடு பண்ணாரு? இல்ல புரோக்கர் வேலை பார்த்தாரு அவரு. இல்ல இன்னொன்னு சொல்றாரு இல்லையா, போன முறை அதிமுக வந்து ஜெயிச்சிருக்க முடியும், அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்க முடியும், ஒரு 12 சீட்டு வந்து கூட என்ன புள்ளி வரம் சொன்னார். ஒரு 12 சீட்டு விட்டு கொடுக்கன்னு கேட்டிருந்தோம். கொடுத்திருந்தா திமுக வந்து மெஜாரிட்டி வந்திருக்காது. அது தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் சேர்த்து அங்க சவுத்துல வந்து கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தேன்னா தென் மாவட்டங்கள்ல கூடுதலா ஓட்டு வந்திருக்கும். அது பிரிஞ்சு போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3%. இப்ப இவங்க 2 பேருக்குமே வித்தியாசமே 3% தான். அந்த 3% வந்து அவங்க பிரிச்சுட்டாங்க. 2016 திமுக தோத்துது தெரியுங்களா? ஒரு 1% வாக்குல திமுக ஆட்சி இழந்துச்சு. அப்புறம் 3% இருக்கிறது என்ன அவங்களுக்கு இதாகிட போகுது? இல்ல சவுத்துல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒன்றும் வந்திருக்காது. நீ புள்ளி வர எடுத்து சொல்லு. இவ்வளவு வாக்கு வித்தியாசம், தினகரனுக்கு இத்தனை % இருக்கு, இத்தனை % ஓட்டுல தான் இத்தனை தொகுதியில் நாங்கள் தோத்துருக்கோம் அப்படின்றத எடுத்து சொல்லு. இந்தந்த தொகுதிகள் இந்தந்த தொகுதிகள் திமுக விட்டு போயிருக்கோம், தினகரன் சசிகலா கூட சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லு. தென் மாவட்டங்கள் பெரிய டேமேஜ் ஆயிருச்சு இல்லையா? அங்க 10% கேளுங்க. இந்த தினகரன் குரூப் எடப்பாடி ஒன்று சேர்ந்திருந்தாலும் சசிகலா எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தாலும் என்ன ஆகும்னா, அவங்க ஒரு எடப்பாடி ஆட்கள் பெருமளவு நிறுத்துவாங்க. அவனை இவன் தோக்கடிக்க பார்ப்பான், இவன் அவனை தோக்கடிக்க பார்ப்பான். ஒழிய 2 பேரும் மனம் ஒத்து ஒன்னா சேரவே மாட்டாங்க. 4 ஆண்டுகள் ஒன்னா இருந்த ஓபிஎஸ் இபிஎஸ்மே ஒன்னா போக முடியலையே. அதிகாரம் இருக்கிற வரைக்கும் சம்பாதிக்கலாம் தானே ஒன்னா இருந்தாங்களே ஒழிய மனம் ஒத்தா 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க கடைசி வரைக்கும் இல்ல. அதிகாரம் போயிடுச்சு, அவ்வளவுதான், பிரிஞ்சிட்டாங்க. இனி சேரவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதிமுக சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சேர்ந்தாலும் ஜெல்லாகாது தொண்டர்கள் மத்தியில. இல்ல ஓபிஎஸ்சி டிடிவி இவங்க எல்லாருமே அதிமுக, எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதாவது எடப்பாடியோட பிரச்சனை என்னன்னா, சேர்ந்தா நம்ம தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் பயப்படுறாரு. அதான் மையமான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அதுதான். நம்ம தலைவராக இருந்துட்டு இருக்கணும், கட்சி நம்மளுக்கு, நம்ம பாட்டு தலைவராக இருந்துட்டு இருப்போம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம தான் தலைவர். இந்த சசிகலா இதெல்லாம் சேர்ந்து சசிகலாவை முன்னாடி பார்த்துட்டாலே தப்புன்னு விரைய காலில் விழுந்துருவாரு ஒரு அறியாமல். எடப்பாடி அப்படியே பழகிருக்காரு. அது பழகிருக்கு. சரி, பழக்க தோஷம் லேசில் விடாது. அப்ப வந்து அதை பார்க்காம இருக்கிறது நல்லது. கிட்ட விட்டோம்னா நம்மளே டமால நம்மளே அறியா படபடப்பு வந்துடும். எதுக்கு இந்த தொல்லை? கேட்கவே வேண்டாம் தான். அது தெளிவா இருக்காரு அவர். அவருக்கு ஒரு அரசியல் தலைவருக்குரிய எந்த அம்சமுமே இல்லைன்னு குருமூர்த்தி ஃபீல் பண்றாரு. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஓபிஎஸ்க்கு இருந்துச்சா ஆதரிக்கிறாரு? ஓபிஎஸ்க்கு தலைமைக்குரிய பகுதியெல்லாம் இருக்கா? இல்லையா? ஒரு சிறந்த நாகரிகமா சொன்னா சிறந்த விசுவாசி, வேற மாதிரி சொல்லலாம் சிறந்த அடிமை. சரி, தலைமை ஏங்க ஒரு முதலமைச்சரா இருந்துகிட்டு சட்டையை பிடிச்சி ரிசைன் பண்ணான்னு ஒருத்தன் சொன்னான் அப்படிங்கிறத ரிசைனேஷன் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றவரு வந்து ஒரு தலைமைக்கு தகுதியான ஆளா? முதலமைச்சர் அதிகாரம் இருக்கு, நீ ஒரு உத்தரவு போட்டா தூக்கிட்டு வாடானா போய் தூக்கின்னு வந்துடும் போலீஸ் இல்லையா? அவ்வளவு பவர்ஃபுல் போஸ்ட்ல இருந்துகிட்டே உன்னை தக்க வச்சுக்க முடியல, உன்னை கூட இருந்தவங்களை தக்க வச்சுக்க முடியல. கூட இருந்தவங்க போயிட்டாங்கல்ல, எடப்பாடி தக்க வச்சுக்கிட்டார்ல. அதாங்க அரசியல். எடப்பாடி பண்ணது துரோகமா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா எடப்பாடியால 4 ஆண்டுகள் ஆட்சியை தக்க வச்சுக்க முடிஞ்சது இல்ல. அது கூட ஓபிஎஸ் முடியல. அது கூட ஓபிஎஸ் முடியலையே. கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களே, ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தக்க வச்சுக்க முடியல.
எடப்பாடி அவங்கள கூட தம்பக்கம் இழுத்துட்டார்ல, நான் தான் அப்படின்னு நிறுவிட்டார்ல, நான் தான் கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னு நிறுவிட்டார்ல எடப்பாடி. கட்சியை காப்பாத்திட்டாரு. ஆனா கட்சியை தனதாக்கி கொண்டார்ல. 20% இருந்தாலும் இன்னைக்கு அது இருக்குல்ல, அதை பண்ண முடியுதுல்ல. அவருக்கு தலைவருக்குரிய எந்த தகுதியுமே இல்லைன்றாரு. ஓபிஎஸ்க்கு தலைவருக்கு உரிய தகுதி இருக்கா கேட்குறேன். குருமூர்த்தி தனக்கு அடிமையாக இருப்பவர் சிறந்தவர்கள் சொல்லுவார். நீலாம் ஒரு ஆம்பளையா, எதுக்கு ஆண்மகனான்னு சொல்லி கேட்ட குருமூர்த்தி கிட்ட போய் இப்படி நின்றுட்டு இருக்காரு ஓபிஎஸ். அதனால அவரை ஓஹோன்னு தூக்குவார். எடப்பாடி பாயான்றாரு, நீ கிட்ட வராதுன்னு. இந்த விஷயத்துல என்ன, ஒரு விஷயத்துல எடப்பாடி பாராட்டுப்பா, நம்ம கருத்துக்கள் நிறைய இருக்கலாம், அவரை பற்றி விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். ஆனாலும் எடப்பாடி தெளிவா ஒரு முடிவெடுத்து வெளியில வந்திருக்கிறது. அதுவும் சொல்றாங்க கள்ள கூட்டணி இருக்குன்னு. ஒருவேளை இப்ப ராமலிங்கம் வீட்டுல ரைட் நடந்துட்டு இருக்குது. அவருடைய மச்சான் கள்ள கூட்டணி இல்லாமல் இருந்தால் மிரட்டுறாங்க, கூட்டணிக்காக மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படாமல் ஓபிஎஸ் நின்னாருன்னு சொன்னா அவர் தான் சிறந்த தலைவர் அதிமுகவில். ஆமா, அதிமுகவில் நான் நிச்சயமா ஒத்துப்பேன். சரி, இன்னொன்னு, திமுகவுக்கு எதிரில் உள்ள கட்சிகள் சிதறண்டு கிடப்பது தான் உங்களுக்கு பலம். அதனால ஒரு பெரிய தலைவர் போல தெரிகிறாரு. ஒன்று சேர்ந்துட்டானா ஈஸியா முடிச்சிடலான்னு ஒன்று சொல்றாங்கல்ல. யார் ஒன்று சேர்ந்தா? எதிரில் இருக்கிற கட்சிகள். எதிரில் எந்தெந்த கட்சி இருக்கு? இப்ப விஜய் இருக்கிற அப்படியே, சீமான் இருக்கிற அப்படியே. விஜய்க்கு இன்னும் எத்தனை சதவீத வாக்குன்றது புருவாகலைங்க. சரி, விஜய் விட்டுருங்க. நாம் தமிழர் நான் ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. விஜய்க்கு 85,000 ரசிகர் மன்றங்கள் இருக்கான். ஒரு ரசிகர் மன்றத்துக்கு 25 பேர். 85 ரசிகர் மன்றங்களுக்கு ஒவ்வொரு மன்றத்துக்கு 25 பேர் இருக்காங்களாம். கூட்டிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, பெருக்கி பாத்தீங்கன்னா 21 லட்சத்து சில்லற, 21 லட்சம் வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு ரசிகரும் ஒரு வாக்கு சேகரிப்பார்ன்றாங்க. அப்படியே 21 லட்சம் பேரும் சேகரிக்கட்டும். எவ்வளவு ஆச்சு? 42 லட்சம். அக்கா தங்கச்சி கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் கொஞ்சம் போட சொல்லி ஒரு 8 லட்சம் சேர்த்தே வச்சுப்போம். 50 லட்சம் வாக்கு, 6 கோடி ஓட்டு இருக்கு. 6 கோடியில் 50 லட்சம் எத்தனை? 10% கீழே தானே? அவ்வளவுதான். அதிகபட்சமே அவ்வளவுதான்றீங்க? அதிகபட்சம் அவ்வளவுதான். இதுக்கே இந்த 21 லட்சம் ரசிகர்களும் அப்படியே ஓட்டு போட மாட்டான். நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, விவசாய சங்க தலைவர். தமிழ்நாடு இதுக்குச்சு. இந்திரா காந்தி அம்மா டெல்லியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போய் அவர் வீடு தேடி போய் ஆதரவு கேட்டாங்க. அவ்வளவு தூரம் பெரிய செல்வாக்கா இருந்தாரு. இந்த செல்வாக்கை பார்த்து அடடா நம்மளே முதலமைச்சர் ஆயிடலாம் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் உழவர் உழைப்பாளர் கட்சின்னு கட்சி ஆரம்பிச்சாரு. விவசாயிகள் அத்தனை பேரும் அவங்க கட்சிக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் ரசிகர்கள்ல எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்க கட்சிக்கு போயிடுவான். 21 லட்சம் பேர் அப்படியே விஜய் பின்னால போவோம்னு சொல்ல முடியாது. அப்படியே போறதாவே வச்சுப்போம். இதான் கணக்கு. அதுல விஜய் கட்சின்றது ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணணும். சரி, விஜயை விட்டுருவோம். விஜய் இல்லாமல் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் வீழ்த்த முடியும். விஜயை வீழ்த்த முடியாது. எத்தனை சதவீதம் இருக்கு? இல்ல இவங்களுக்கு ராமதாஸுக்கு ஒரு 4% வாக்கு இருக்கு. இல்ல இவங்களுக்கு 47 இருக்குது, மீதி 53 இருக்குது இல்லையா? அதை வச்சுட்டு ஒரு சொல்றாங்க பர்சன்டேஜ் வைஸா திமுகவுக்கு 47 தான் மொத்த கூட்டணி சேர்ந்து. அங்க ஒரு 53 இருக்குது. ஒண்ணு சேர்ந்தா முடிச்சிடலாம். சேர வேண்டியதானே? எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்றாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் மட்டுமே கிடையாது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். புரியுதுங்களா? 4 3 7 ஆகலாம், 4 3 9 ஆகலாம், 4 3 2 ஆகலாம் அரசியல்ல. புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. இவங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு, திமுக வேண்டான்னு தான் இவனுக்கு வரலான்னு பார்த்தா இவன் அவனுக்கு கூட சேர்ந்தா இதுக்கு திமுகவே பரவாயில்லான்னு போட்டுருவான். சீமானை பிடிக்காம இருப்பான்ல பொதுவா இதுல, இவன் அவனுக்கு போட்டுட்டேன். ஏங்க, சீமான் முதல்வராகத்துக்கு தானே நம்ம உலகாலம் போய்ச்சிட்டு இருக்கிறோம். எடப்பாடி முதல்வராகத்துக்கு எதுக்குடா நம்ம போய் வேலை பார்க்கணும்? சீமான் கட்சிக்காரன் ஓட்டு போட வேலை செய்ய போயிடுவான். இல்ல போன எலெக்ஷன்ல கூட நாம் தமிழர் கட்சிக்காரங்க டிஎம்கேக்கு போட்டுக்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க எல்லாருக்கும். இல்ல இவர் கேட்டார்ல, பிரச்சாரம் முடிச்சுட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார்ல. ஆமா, திருவாண்டில. ஆமா ஆமா, போட்டாங்களா? தேமுதிகவுக்கும் கேட்டு பார்த்தாரு, ஏடிபிக்கும் கேட்டு பார்த்தாரு, போடலையே. அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்? ஒண்ணும் கிடையாதுங்க. தம்பி விஜய பிரபாகரன் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க தெரியுங்களா? நீ எப்படியா நீ தேர்தலை நிறுத்திவிட்டு இன்னொரு கட்சி வேட்பாளர், நம்ம வேட்பாளர் தோத்ததை பத்தி நீ கவலைப்படாம விஜய பிரபாகரன் தோத்ததுக்காக கவலைப்பட்டு பேட்டி கொடுக்குறேன்னா எதுக்கே உங்க கூட நான் பின்னால் நிக்கணும் கொஞ்சம் பேர் வெளில போயிட்டாங்கல்ல. இது அதாவது சீமானுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. மக்கள் மனநிலை என்னன்னு தெரியதில்லை. எதையாவது ஒண்ணு அவர் கூலிப்படையாரு செயல்படுறவருக்கு போயிட்டு இருந்தாங்க அரசியல் தெரியும். அவ்வளவுதான். சரி, நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.